வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இது ராகுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதியில் 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்க. 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை. 10 + 16 26. 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு குரு தசை அப்படிங்கிறது 30 வயசு வரைக்கும் கூட வரலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு 18, 19 வயசு வரைக்கும் கூட அந்த குருதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரலாம். அதோடு கூட இந்த குருதசை அப்படிங்கிறது முடியலாம். அதாவது 20, 22 அது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. இப்போ குருதசை நடக்குது படிக்கிற வயசில் 16 வயசுலேருந்து ஒரு 22 வயசு வரைக்கும். என்னோட கணக்குப்படி இப்போ குருதசை நடக்குதுன்னு வச்சுங்களேன். குருதசையில் இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, அதாவது இந்த வருடத்தில் 6ஆம் மாதம் வந்துடுவார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் அங்கே தான் இருக்கிறார். இப்போ இந்த குருடைய பயிற்சியும், அதாவது ஜென்மராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போனால் கூட உச்சமாக இருக்கார் இல்லையா, அந்த பயிற்சியும், அதாவது குருவுடைய பொசிஷனும் சனியுடைய பொசிஷன், மற்றபடி ராகு கேது மற்ற கோச்சார கிரகங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா, அதனோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் அமையும் இந்த 2026ன்றது. ஏன்னா தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தசாபுத்தி, ஏன்னா அந்த குரு தசை அப்படிங்கிறது 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது நன்மை செய்யாத கிரகம். ஆனால் படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காது. இப்போ குரு தசையில் இருந்தாலும் சரி, அநேகமாக 16 வயசுக்கு மேலே 20, 22 வயசு வரைக்கும் குரு தசையில் தான் இருப்பீங்க. இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை இங்கேயே மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, படிப்பில் தொந்தரவுகள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இருக்காது. இப்போ தசா புத்தி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னாக்கா தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு சில பேருக்கு கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னாக்கா இந்த அவயோக தசையில் தவறான முடிவுகள்லாம் நிறைய எடுத்துடுறாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு 40, 50 வயசில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அவங்களோட வாரிசுகளுக்கு பார்க்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இந்த வயது காலகட்டத்தில் இப்போது நீங்கள் படிப்பு மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருங்க நல்லபடியாக. பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நிறைய கஷ்டப்படக்கூடிய தசைகளாக இருந்தாலும் அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லை, பின்னாடி ஒரு சனி தசை சரியில்லை, அப்படி இல்லை புதன் தசை சரியில்லை, மற்றபடி கோச்சார கிரகங்களில் 7ரை சனியோ அஷ்டம சனியோ சரியில்லைன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இங்கே காலவாரி விட்டுரும். அதாவது இங்கே படிப்பில் கை வச்சிரும். படிப்பு தடைப்பட்டுச்சுனாக்கா டோட்டலாக எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். இந்த படிப்பு மட்டும் உங்களுக்கு நீங்கள் சரியான முறையில் நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா பின்னாடி, அதாவது ஜென்ரேஷன் எப்படி எப்படியோ முன்னுக்கு வருது. இன்றைக்கி வேறு வேறு மாற்றங்களை கொடுத்துட்டே வருது. விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்காக வேறு மாதிரியெல்லாம் போயிட்டே இருக்குது. அது எப்படி போகும் அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. ஆனால் நமக்கு தேவையானதை கஷ்டப்படக்கூடிய காலத்தில் சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த கஷ்டங்கள் வரும்போது சமாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னுதாரணம் அப்படின்னாக்கா அது படிப்பு தான். நீங்கள் படிப்பை கையில் வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு சனி தசை சரியில்லைனா கூட, இல்லை புதன் தசை சரியில்லை, அப்படி இல்லைனாக்கா சனி கூட உங்கள் ஜாதகத்தில் சரியில்லை, இப்போ அஷ்டம சனி வரும்போது கஷ்டத்தை கொடுக்குறாரு, 4ஆம் இடத்துல வரும்போதோ இல்லை 7ரை சனி வரும்போதோ பாடாப்படுத்துறான்னு வச்சிங்களேன், அந்த டைமில் சமாளிக்கக்கூடிய தன்மையை இந்த படிப்பு கொடுத்துரும். அதாவது பொருளாதாரம் கொடுத்துரும், தன்னம்பிக்கை கொடுத்துரும் அந்த டைம். அதனால் உங்களுடைய வாரிசுகளுக்கு படிப்பு இந்த வயசில் கொடுத்துருங்க. எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், ஜாதக ரீதியாக உங்களுக்கு டைம் எப்படி வேணால் இருக்கட்டும். குரு தசை நன்மை செய்யட்டும் தீமை செய்யட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நன்மை செஞ்சால் ஓகே, தீமை ரொம்ப கஷ்டப்படுறது, பசங்க படிப்பில் சரியில்லை, இல்லை போகிற போக்கு சரியில்லை, சேர்க்கை சரி கிடையாது, அதாவது கேரக்டரைசேஷன் சரி கிடையாது, அப்படியெல்லாம் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் நீங்கள் அவங்கள அனுசரித்து கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் தான் உதவிகள் அவங்களுக்கு செய்யணும், நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும்.
அதே மாதிரி படிப்பு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன், தசைகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ 20 வயசுக்கு மேலே 26 வயசு வரைக்கும் எடுத்துருக்கிறேன் என்னோட கணக்குப்படி குரு தசை. இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக கிடைக்கும். இந்த டைம் வந்து நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இல்லை இங்கே வந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மாற்றங்கள் வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக. இன்னொன்று, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து இப்போது ஒரு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை கிடச்சிச்சு, இப்போ 23 24 வயசில் நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க. திருமணமே கூடி வரல, குருதசை எண்டு பகுதியாக இருந்தாலும் சரி, இல்லை குருதசையில் சென்டர் பகுதியாக இருந்தாலும் சரி. ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் கூட குருதசை வருது இல்லையா, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் குரு அப்படிங்கிறது கோச்சாரத்தில் வரும்போது 24 வயசில் இல்லைனா 25க்குள்ளே திருமணத்தை முடிக்கணும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் 25க்கு மேலே தான் போகும். 26 வரைக்கும் கன்ஃபார்மாக திருமணம் அப்படிங்கிறது அமையாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு படிப்பை நீங்கள் தொடரலாம், அப்படி இல்லைன்னாக்கா ஒரு வேலை வாய்ப்பை தொடர்ந்து அதில் வரக்கூடிய சேமிப்பு நீங்கள் பார்த்துக்கலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய அவமானப்படுறது. ஏன்னா வரக்கூடிய வரன்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிக்கலன்னு போயிடுவாங்க. ஏன்னா நல்லா இருப்பீங்க, நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருப்பீங்க, எல்லாமே ஓகே தான், உங்களுக்கு பொருளாதார சிறப்பாக இருக்கும், எல்லாமே வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லா இருந்தால் கூட நிறைய அவமானப்படுற மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு காரணமே இந்த குரு வக்கரமாக இருக்கிறதுனால தான். குரு வக்கரமாக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் படிப்பை கையில் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரம் தவிர்த்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த பின்னாடி இருக்கக்கூடிய குரு தசையில் 6 வருஷத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொன்று, கடன் பிரச்சனைகள் எதுனா இருந்துச்சுன்னா தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு வரவு வந்து கடன் பிரச்சனை தீரும். குடுக்கல் வாங்கல அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் சனி தசை இந்த ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். எந்த ஒரு கிரகமோ அஷ்டமாதிபதியாக வந்தால் கூட பாகிஸ்தானாதிபதினு ஒரு ஸ்தான பலம் வந்துச்சுனாக்கா அந்த அதிபதி வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார், அதாவது யோக பலன்களை கொடுத்துருவார். அப்போ இது அஷ்டமாதிபதினு எடுத்துக்கிறத விட இது வந்து பாகிஸ்தானாதிபதி தசை அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனால் அஷ்டமாதிபதிக்கும் ஒரு பலன்களை கொடுத்துட்டே வரும். எப்போ கொடுக்கும் அப்படின்னாக்கா 7.5 சனி வரும்போது, அஷ்டம சனி வரும்போது தான் கொடுக்கும். இப்போ அப்படி கிடையாது, ஏன்னா 7.5 சனி கிடையாது, 10ஆம் இடத்துல சனி. இப்போ வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்கனாக்கா வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வேலையில் சிறப்பு, நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, இப்போ வந்து சேமிப்பெல்லாம் இருக்கிறது. அது மாதிரி சனி தசை எப்படி இருந்தாலும் சரி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், தொழிலில் நிறைய வருமான குறைபாடுகள் இருந்துச்சுன்னா இப்போ வருமானத்தெல்லாம் கொடுக்கும், நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கும். கொடுத்த பணம் வரலன்னா இப்போ வரும். வாங்கின பணத்தை கொடுக்க முடியல, வட்டி கட்ட முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கோச்சாரத்தில் குரு நல்லா இருக்குது. இந்த 2026 ஜென்ம ராசியில் குரு இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார், உச்ச வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். சிறப்பு, அருமையான ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். என்ன ஒன்று, குரு வக்கரமாகும் போது மட்டும் கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை எந்த வயசு காலகட்டத்தில் இருந்தாலும் சரி. இன்னொன்று, குடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதாவது குரு வந்து உச்ச வக்கரமாகும்போது அந்த டைம் மட்டும், வக்கர காலங்களில் மட்டும், சனி வக்கர காலங்களில் மட்டும் இந்த குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி சனி தசையில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை. இது வரைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணம் நடக்கும். அதாவது 26 வயசுலேருந்து நான் கணக்கில் எடுத்துருக்கிறேன். இப்போ 27 வயசுல இருந்து 30 31 வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 33ல் கூட திருமணம் ஆகாத நபர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா சனி தசைனாக்கா அவ்வளோ ஈஸியாக திருமணத்தை கொடுத்துறாது. ஒரு சில பேருக்கு வந்து நல்லா கொடுத்துரும், லவ் மேரேஜ் அது அப்படி இப்படின்னு கொடுத்துரும். ஆனால் அவ்வளோ ஈஸியாக வந்து திருமணத்தை நடத்தி வைக்காது. ஏன்னா பெண்களுக்கு ஆண்களால் தொல்லைகள் அதிகமாக இருக்கும், ஆண்களுக்கு பெண்களால் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். பிடிக்காது, சேர்க்கவே சேர்க்காது. அது மாதிரி இருக்கும் இந்த சனி தசை அப்படிங்கிறது. பெருசாக எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அதாவது ஒரு சில பேருக்குன்றதை விட 50% பேருக்கு சொல்லலாம். சனி தசையில் எல்லாருக்கும் கூட சொல்லலான்னு வச்சிங்களேன். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி அமர்ந்த இடத்தை பொறுத்து பாவகிரக நட்சத்திரம், அதாவது உங்கள் ராசிக்கு பாவகிரக நட்சத்திரம், அதாவது ஆகாத நட்சத்திரம், அதாவது யோக கிரக நட்சத்திரம் இல்லை அவயோக கிரக நட்சத்திரம், ராகு கேதுவோடு சேர்றது, இது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா பெண் தொடர்புகளை ஆண்களுக்கு கொடுக்காது, ஆண் தொடர்புகளை பெண்களுக்கு கொடுக்காது. இது மாதிரி நிறைய மற்ற அதர்பாலியத்தின் மேலே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த சனி பகவான். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக ட்ரை பண்ணிங்கனாக்கா இப்போ கிடைக்கும். தொழில் மாற்றணும் இல்லைனா தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆண்டில் பார்க்கலாம். 45 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன்
ராசிக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர். இதுக்கு நல்லாவே சொல்லலாம். அருமையா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா 2026ல குரு உச்சமாயிருவாரு. இப்போ வந்து குருவுடைய பார்வை சனிக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது. பொருளாதார வளர்ச்சியும் குடுக்கும். நல்ல ஒரு உடல்நிலை இந்த காலகட்டங்கள்ல அமையும். நிறைய நோய் நொடி பிரச்சனைகள் அவஸ்தைப்பட்டீங்கன்னாக்கா, அதெல்லாம் விடுதலை ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடுத்த கடன் வரும். வாங்கின கடன குடுப்பீங்க. தொழில்ல மேன்மை இந்த காலகட்டங்கள்ல உண்டு. நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். நிறைய வந்து குலதெய்வம் சம்மந்தப்பட்ட இப்போ நிறைய தேடி போறது. ரொம்ப நாளா குலதெய்வத்துக்கிட்ட போ முடியல அப்படின்னாக்கா, இப்போ போலாம். நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. மன அமைதியை குடுக்கும். இன்னொன்னு வீடு கட்டுறது. இப்ப 4ஆம் அதிபதினாக்கா வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை. இது வந்து புதன் தசையில தான் குடுக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. சனி தசையிலயும் குடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி உங்களுக்கு நல்லா இருந்தாருனாக்கா, சனி தசையில இருக்கிறவங்களுக்கும் வீடு கட்டுவாங்க. கேது தசையில இருக்கிறவங்களும் வீடு கட்டுவாங்க. அதாவது குரு தசையில இருக்கவங்க கூட வீடு கட்டுவாங்க. இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. அது மாரி. அதாவது கோச்சாரத்துல பார்க்கக்கூடிய கிரகங்கள், சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த 4ஆம் அதிபதி சுபத்துவமா இருந்தா, இப்ப மட்டும் இல்ல. அது ஏதோ ஒரு காலகட்டத்துல நீங்க வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது மாரி குடுத்துரும். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா, இப்போ பொருளாதார வளர்ச்சி குடுக்கக்கூடிய காலம். இந்த தசையில கன்ஃபார்மா ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ அது மாரி சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கிறது வீட்ல. இன்னொன்னு வேலை ரீதியா நல்ல ஒரு உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கிறது. அது மாரியெல்லாம் இந்த புதன் தசையில வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னும் நிறைய சொல்லலாம். நல்ல ஒரு ஏற்றங்கள குடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த 4ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறது. மனசு தெளிவாக இருக்கும். வீட்ல வந்து சுப விசேஷங்கள் அதிகமா கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 62 வயசுக்கு மேல 69 வரைக்கும் கேது தசை. கேது இதுல இந்த ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த கேது தசையில சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன அமைதி ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். அதாவது நிறைய மன அழுத்தத்துலலாம் இருப்பீங்க. அது கேது தசை. கேது எங்க இருந்தா நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா, சனியோட வீட்டுல இருந்து தசை பண்ணா மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சனியோட வீட்டுல இருந்தா சனி தசை மாதிரி, ஆனா சனி தசை நல்லது தானே பண்ணணும் அப்படின்னாக்கா, கேது வந்து அப்படி பண்ணாது. இரட்டிப்பு தன்மையோட பலன்கள். அதாவது அவரோட பலன் ஒண்ணு குடுப்பாரு. வீட்டுக்கு அதிபதி யாரோ அந்த பலன்களையும் குடுப்பாரு. அது நல்லா இருந்தா மட்டும்தான். அது மாரி. அப்ப கேது தசையில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய வந்து உங்களுக்கு குடுக்கல் வாங்கல்னாக்கா, கடன் குடுக்கறது, வாங்குறது. இன்னொன்னு வந்து ரொட்டேஷன், அதாவது தொழில் பண்றீங்கன்னாக்கா, அதிலேயே வந்து ரொட்டேஷன்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கேது தசையில இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. என்னை பொறுத்தவரைக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தா விலகும். அதாவது இப்போ மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த கேது தசையில இருக்கிறவங்களுக்கு சுப விசேஷங்களும் கூடி வரும் கேது தசையில. கேது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை தான் கொடுப்பார் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். 70 வயசுக்கு மேல 90 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர். அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இது பின்னாடி இந்த 70 வயசுக்கு மேலே வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு சில பேருக்கு வந்து 60, 65 கூட வரலாம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த ராசிக்கு ஒரு சில பேருக்கு வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கூட தள்ளி வரலாம். 70, 75 கூட வரலாம். இது பின்னாடி வரக்கூடிய தசை தான் இல்லைன்னு சொல்ல, உங்கள் வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா வாரிசுகள், ஏன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புனி சனாதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சில பேருக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ தீர்வுக்கு வரும். அதாவது சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் சரி, பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். என்ன மாதிரியான சொத்து பிரச்சனை, கேஸு எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். சுக்கிரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை. உங்களுடைய வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கிறது, இல்லைனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறது, இடமாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், இது மாதிரி வீடு கட்டுறது, சுப விசேஷங்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு தான் இந்த வளர்ச்சி அதிகமாக கொடுக்கும் இந்த சுக்கிரதசையில். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏதோ ஒரு இது கொடுத்துட்டே இருக்கும், மருத்துவ செலவுகளை கொடுத்துட்டே இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வயது மூப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? சுக்கிரதசை கடைசியில் வர தசை அப்படிங்கிறது, அதில் ஒன்று மட்டும் கையை வச்சுட்டு மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு. நன்றி.